தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் குமரக்கடவுள் அறுபடை வீடுகளில் அருள் பாலிக்கிறார். ஆனால் அந்த ஆறுபடை வீடுகளில் மிக வித்தியாசமானதும் ஆழமான ரகசியங்கள் கொண்டதுமான ஒரு தலம் உண்டென்றால் அது பழனிதான். 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மலை உச்சியில் துறவி கோலத்தில் நின்று தமிழர்களின் வாழ்வோடு இரண்டர கலந்திருக்கும் அந்த தண்டாயுதபாணியின் கதை வெறும் புராணக் கதை மட்டுமல்ல. அது விஞ்ஞானத்தையும் மருத்துவத்தையும் மெய்ஞானத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு மகா அதிசயம். ஒரு பக்கம் பக்தி, மறுபக்கம் விஞ்ஞானம், இரண்டையும் தன் புன்னகையில் வைத்திருக்கும் பழனி முருகன். அந்த நவபாஷான சிலையின் உருவாக்கம் ஒரு தெய்வீக அற்புதமா, இல்லை உலகின் முதல் மருத்துவ அதிசயமா? வாருங்கள், பழனியின் முழு வரலாற்றையும் பார்ப்போம். அத்தியாயம் 1. ஞானப்பழத்தின் கதை. பழனியின் கதை ஒரு பழத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. கலகம் செய்வதில் பெயர் பெற்ற நாரத முனிவர் ஒரு நாள் கைலாயத்துக்கு ஒரு அரிய ஞானப்பழத்துடன் வந்தார். அந்த பழத்தின் சிறப்பு என்னவென்றால், அதை யார் முழுமையாகச் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கே ஞானம் கிடைக்கும். பகிர்ந்து சாப்பிட்டால் அதன் சக்தி போய்விடும். இதைக் கேட்ட சிவபெருமான் தன் மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வைத்தார். யார் இந்த உலகை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்தப் பழம் என்றார். ஒரு நொடியும் தாமதிக்காமல் முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி உலகைச் சுற்றப் புறப்பட்டார். ஆனால் விநாயகரோ தன் பெற்றோர்தான் தனக்கு உலகம் என்று கூறி சிவனையும் பார்வதியையும் வலம் வந்து ஞானப்பழத்தை சுலபமாக வென்றுவிட்டார். களைப்புடன் வந்த முருகன் கோபமும் ஏமாற்றமும் அடைந்தார். பெற்றோர் மீது கொண்ட கோபத்தில் எல்லாவற்றையும் துறந்து ஒரு ஆண்டியைப் போல தென்திசை நோக்கி புறப்பட்டார். அப்படி அவர் வந்து நின்ற இடம்தான் இன்று நாம் காணும் பழனிமலை. அவரை பின்தொடர்ந்து வந்த அன்னை பார்வதி, மகனே, நீயே ஒரு ஞானப்பழம், உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று அன்புடன் கேட்டார். பழம் நீ என்ற அந்த வார்த்தையே காலப்போக்கில் பழனி என்று மாறியதாகச் சொல்லப்படுகிறது. முருகன் கோபத்துடன் வந்து நின்ற அடிவாரப் பகுதி திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்பட்டு அறுபடை வீடுகளில் 3வது வீடாக போற்றப்படுகிறது. கோபம் தணிந்தாலும் அந்த இடத்தை விட்டுச் செல்ல மனமில்லாமல் முருகன் அங்கேயே ஆண்டிக் கோலத்தில் மலை உச்சியில் குடியேறினார். இதுவே பழனி முருகன் கோவிலின் புராண ஆரம்பம். அத்தியாயம் 2. சித்தரின் உருவாக்கம். புராணம் ஒரு பக்கம் கோவிலின் தோற்றத்தை கூறினாலும் இன்று நாம் காணும் பழனி முருகன் சிலையின் உருவாக்கம் மாபெரும் சித்தர் ஒருவரின் கைகளால்தான் நிகழ்ந்தது. அவர்தான் போகர். போகர் 18 சித்தர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். மருத்துவம், ரசவாதம், ஜோதிடம் என பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். அவர் சீனாவில் இருந்து வந்தவர் என்றும் காலாங்கிநாதரின் சீடர் என்றும் பல செவிவழிச் செய்திகள் கூறுகின்றன. ஒருமுறை முருகப்பெருமான் போகரின் தவத்தில் மகிழ்ந்து அவர் முன் தண்டாயுதபாணியாக, அதாவது கையில் தண்டு ஏந்திய துறவியாக காட்சி கொடுத்தார். மேலும் தனக்கு அதே உருவத்தில் ஒரு சிலை வடித்து அதை அங்கே நிறுவ வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். ஆனால் அது ஒரு சாதாரண சிலையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இறைவனின் விருப்பம். அது காலத்தால் அழியாத மனித குலத்தின் நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்தாக இருக்க வேண்டும் என முருகன் விரும்பினார். அந்த கட்டளையை ஏற்று போகர் ஒரு மகத்தான முயற்சியை தொடங்கினார். அதுதான் நவபாஷான சிலையை உருவாக்கும் பணி. நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள். ஆம், 9 வகையான சக்தி வாய்ந்த பாஷாணங்களைக் கொண்டு ஒரு அமிர்தத்தை உருவாக்கும் முயற்சி. சித்த மருத்துவ முறைப்படி சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் போன்ற 9 பொருட்களை அவற்றின் நச்சுத்தன்மையை முறித்து மீண்டும் ஒன்றாகச் சேர்ப்பதுதான் நவபாஷான கட்டு. இது சித்தர்களால் மட்டுமே சாத்தியமான ஒரு ரசவாதக் கலை. அத்தியாயம் 3. சிலையின் ரகசியங்கள். போகரால் உருவாக்கப்பட்ட இந்த தண்டாயுதபாணி சிலை ஏராளமான ரகசியங்களையும் அறிவியல் பூர்வமான நம்பிக்கைகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. இந்த சிலையின் முக்கியத்துவமே அதன் மீது பட்டு வழியும் பொருட்களுக்கு கிடைக்கும் மருத்துவ குணம்தான். செவிவழிச் செய்திகளின்படி போகர் பல மூலிகைகளின் துணையுடன் பல ஆண்டுகள் இந்த நவபாஷான சிலையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்தச் சிலை ஒரு தெய்வீகச் சிலையாக மட்டுமல்லாமல் ஒரு மருத்துவ களஞ்சியமாகவும் உருவானது. தினமும் இந்தச் சிலைக்கு 6 கால பூஜைகள் நடக்கின்றன. இந்த பூஜைகளின் போது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், திருநீறு ஆகிய 4 பொருட்களால் மட்டுமே முழுமையான அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்ற அபிஷேகப் பொருட்கள் சிலையின் மீது பட்டவுடன் அகற்றப்பட்டுவிடும். குறிப்பாக இரவில் சிலையின் மார்பில் சாத்தப்படும் சந்தனம் மறுநாள் காலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த சந்தனம் தீராத நோய்களைக் கூட தீர்க்கவல்ல அருமருந்து என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்னவாக இருக்கலாம்? நவபாஷாணத்தில் பாதரசம் போன்ற உலோகங்கள் இருப்பதால்
சிலையின் வெப்பநிலை இயல்பை விட சற்று கூடுதலாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால்தான் காலையில் நடை திறக்கும்போது சிலையின் மீது வியர்வை துளிகள் போல நீர்த்திவலைகள் காணப்படுவதாகச் சொல்கிறார்கள். அபிஷேகம் செய்யப்படும் திரவியங்கள் இந்தச் சிலையின் மீது படும்போது பாஷாணங்களின் நுண்துகள்களுடன் வேதிவினை புரிந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கலவையாக மாறுவதாக நம்பப்படுகிறது. இதுவே பழனி அபிஷேக பஞ்சாமிர்தத்திற்கும் சந்தனத்திற்கும் அந்த தனித்துவமான மருத்துவ சக்தியை கொடுப்பதாக கருதப்படுகிறது. இந்த சிலை வெறும் மருத்துவ பெட்டகம் மட்டுமல்ல, அது ஒரு ஜோதிட பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 9 பாஷாணங்களும் நவகிரகங்களின் குணங்களோடு தொடர்புடையவை என்று சொல்லப்படுகிறது. எனவே பழனி தண்டாயுதபாணியை ஒருமுறை வழிபட்டால் நவகிரகங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்றும் நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. இன்றும் போகர் சித்தர் இந்த கோவிலின் உள்ளே ஜீவ சமாதி அடைந்து கருவறைக்கு அருகில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை வழியாக வந்து தினமும் முருகனை வழிபடுவதாக ஒரு ஆழமான நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. போகரின் ஜீவ சமாதியிலும் கருவறையில் உள்ள மூலவருக்கு அருகிலும் மரகதலிங்கங்கள் இருப்பது இந்த நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கிறது. அத்தியாயம் 4. திருவிழாக்களின் கொண்டாட்டம். பழனிமலை ஆன்மீகத்திற்கும் ரகசியங்களுக்கும் மட்டுமல்ல, பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களுக்கும் பெயர் பெற்றது. இங்கு நடக்கும் திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு பின்னிப் பிணைந்தவை. இவற்றில் முதன்மையானது தைப்பூசத் திருவிழா. தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல 100 கிலோமீட்டர்கள் பாதயாத்திரையாக நடந்து வந்து முருகனை வழிபடுகிறார்கள். பால்குடம் ஏந்தியும் அலகு குத்தியும் விதவிதமான காவடிகளை தோளில் சுமந்தும் அவர்கள் செலுத்தும் பக்தி பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். பழனி காவடி எடுத்தல் மற்றும் அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்களுக்கு ஒரு முக்கிய மையமாக விளங்குகிறது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரத் திருவிழா. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் அதைத் தொடர்ந்து நடக்கும் தேரோட்டமும் வெகு விமரிசையாக நடைபெறும். பக்தர்கள் கொடுமுடியில் இருந்து புனித தீர்த்தம் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது இந்த விழாவின் சிறப்பம்சம். இந்த நாட்களில் பழனி நகரமே விழாக்கோலம் பூண்டு பக்தி வெள்ளத்தில் மிதக்கும். இந்த முக்கிய விழாக்கள் மட்டுமல்லாமல் கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம் போன்ற விழாக்களும் தினமும் நடைபெறும் 6 கால பூஜைகளும் பழனியின் தெய்வீக அதிர்வுகளை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. பழனிமலை என்பது ஞானத்தைத் தேடிய ஒரு குமரனின் கோபத்தில் தொடங்கி மனித குலத்தை நோய்களில் இருந்து காக்க நினைத்த ஒரு சித்தரின் கருணையில் வளர்ந்து இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. புராணமும் அறிவியலும் பக்தியும் மருத்துவமும் ஒன்றாகக் கலந்த இந்த தலத்தின் வரலாறு காலத்தால் அழிக்க முடியாதது. ஆண்டிக்கோலத்தில் நிற்கும் அந்த தண்டாயுதபாணி அனைத்தையும் துறந்தாலும் தன் மக்களுக்கு அருள்வதை மட்டும் ஒருபோதும் துறப்பதில்லை என்பதற்கு அவனே அடையாளம். பழனியின் இந்த தெய்வீகப் பெருமைகளை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இந்த வரலாற்றை அறியச் செய்யுங்கள். இதுபோன்ற அரிய தகவல்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.